நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். அன்பினில் பிறந்த இறைகுலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகளை நினைத்து இறைபாத மன்னிப்பை இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வை நோக்கி அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் அடியார்களாக எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழி நடத்துகின்றவர் நீரே என பெருமை கொள்ளும். எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை பாதுகாத்து அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 28, இறைவசனங்கள் 1-17 முடிய. யூதாவின் அரசனான செதேக்கியாவினுடைய ஆட்சியின் 4ஆம் ஆண்டு 5ஆம் மாதத்தில் அசூரின் மகனும் கிபெயோனை சார்ந்தவனுமான அனனியா என்னும் இறைவாக்கினன் ஆண்டவரின் இல்லத்தில் குருக்கள் மற்றும் மக்கள் அனைவருடைய முன்னிலையிலும் என்னிடம் உரைத்தது. இஸ்ரேலின் கடவுளான படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: பாபிலோனிய மன்னனது நுகத்தை நான் முறித்தெறிந்து விட்டேன். பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் இவ்விடத்து நின்று கவர்ந்து பாபிலோனுக்கு எடுத்துச் சென்றுள்ள ஆண்டவரது இல்லத்தின் களங்கள் எல்லாவற்றையும் 2 ஆண்டு காலத்திற்குள் இவ்விடத்திற்கு திரும்ப கொண்டு வருவேன். அத்தோடு யோயாக்கீமின் மகனும் யூதாவின் அரசனுமான எக்கோனியாவையும் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட யூத மக்கள் அனைவரையும் இவ்விடத்துக்கு நான் திரும்ப கொண்டு வருவேன். ஏனெனில் பாபிலோனிய மன்னனது நுகத்தை நான் முறித்தெறிவேன் என்கிறார் ஆண்டவர்.
அப்பொழுது ஆண்டவரின் இல்லத்தில் நின்று கொண்டிருந்த குருக்கள் மக்கள் அனைவர் முன்னிலையிலும் இறைவாக்கினர் எரேமியா இறைவாக்கினன் அனனியாவிடம் பேசினார். இறைவாக்கினர் எரேமியா அவனை நோக்கி, ஆமேன், ஆண்டவர் அவ்வாறே செய்வாராக. நீர் உரைத்த சொற்களை ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. ஆண்டவர் இல்லத்தின் களங்களையும் நாடு கடத்தப்பட்டோர் அனைவரையும் பாபிலோனிலிருந்து இவ்விடத்திற்கு திரும்ப கொண்டு வருவாராக. ஆயினும் செவிகளிலும் மக்கள் அனைவரின் செவிகளிலும் விழும்படி நான் உரைக்கும் இச்சொல்லை கவனித்து கேளும். உமக்கும் எனக்கும் முன்பே பண்டைய நாள்களில் வாழ்ந்த இறைவாக்கினர் பல நாடுகள் பேரரசுகளுக்கு எதிராக போர், துன்பம், கொள்ளை நோய் ஆகியவை பற்றி இறைவாக்கு உரைத்திருக்கின்றனர். நல்வாழ்வை முன்னறிவிக்கும் இறைவாக்கினரை பொறுத்தவரை அவரது வாக்கு நிறைவேறும் பொழுதுதான் ஆண்டவர் அவரை உண்மையாகவே அனுப்பியுள்ளார் என்பது தெரிய வரும் என்றார். அதை கேட்ட இறைவாக்கினன் அனன்யா இறைவாக்கினர் எரேமியாவின் கழுத்தில் இருந்த நுகத்தை பிடுங்கி முறித்தெறிந்தான். மேலும் அனன்யா எல்லா மக்கள் முன்னிலையிலும் ஆண்டவர் கூறுவது இதுவே, இவ்வாறே பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரின் நுகத்தை இன்னும் 2 ஆண்டுகளில் மக்களினத்தார் அனைவருடைய கழுத்தினின்றும் பிடுங்கி முறித்தெறிவேன் என்றான். உடனே இறைவாக்கினர் எரேமியா அவ்விடம் விட்டு அகன்றார். இறைவாக்கினன் அனனியா இறைவாக்கினர் எரேமியாவின் கழுத்திலிருந்த நுகத்தை முறித்தெறிந்த சில நாள்களுக்கு பின்னர் ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது. நீ போய் அனனியாவிடம் சொல், ஆண்டவர் கூறுவது இதுவே, நீ மரநுகத்தை முறித்தெறிந்தாய், அதற்கு பதிலாக இரும்பு நுகத்தை செய்து கொள்வாய். ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுகிறார், இந்த மக்களினத்தார் அனைவரின் கழுத்தில் இரும்பு நுகத்தை வைத்துள்ளேன். ஆதலால் அவர்கள் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசருக்கு அடிபணிந்து பணிவிடை செய்வார்கள். காட்டு விலங்குகளையும் அவனிடம் ஒப்புவித்திருக்கிறேன். அப்பொழுது இறைவாக்கினர் எரேமியா இறைவாக்கினன் அனன்யாவிடம் கூறியது, அனன்யாவே, கூர்ந்து கேள், ஆண்டவர் உன்னை அனுப்பவில்லை. அப்படி இருந்தும் இம்மக்கள் பொய்யை நம்புகிறபடி நீ செய்துவிட்டாய். எனவே ஆண்டவர் கூறுகிறார், இதோ நான் இவ்வுலகினின்றே உன்னை அனுப்பி வைக்கப் போகிறேன். ஆண்டவருக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி செய்யுமாறு நீ போதித்ததால் இந்த ஆண்டிலேயே நீ சாவாய். அவ்வாறே அதே ஆண்டு 7ஆம் மாதத்தில் இறைவாக்கினன் அனன்யா மாண்டான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 119. நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவரே, எனக்கு விதிமுறைகளை கற்பியும். பொய் வழியே என்னை விட்டு விலக்கியருளும். திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தருமாறு என் வாயினின்று உண்மையின் சொற்கள் நீங்க விடாதேயும். ஏனெனில் நீதி நெறிகள் மீது நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு விதிமுறைகளை கற்பியும். உமக்கு அஞ்சி நடப்போர் ஒழுங்கும் முறைகளை பற்றிய அறிவுடையோர் என் பக்கம் திரும்புவாராக. நியமங்களை பொறுத்த மட்டில் என் உள்ளம் மாசற்றதாய் இருப்பதாக. அதனால் நான் வெட்கமுற்றேன். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு விதிமுறைகளை கற்பியும். Alleluia.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 14 இறைவாக்கியங்கள் 22 துவங்கி 36 வரை. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கரைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனி இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகு அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைகழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதை கண்ட சீடர் கலங்கி, ஐயோ பேய் என் அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெரும் காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும் போது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனை, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகிலிருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். அவர்கள் மறுகரைக்கு சென்று கெனசரேத்து பகுதி அடைந்தார்கள். இயேசுவை யாரென்று அறிந்துணர்ந்த அவ்விடத்து மக்கள் சுற்றுப்புறம் எங்கும் ஆள் அனுப்பி எல்லா நோயாளர்களும் அவரிடம் கொண்டு வந்தனர். அவரது மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினர். தொட்டவர் யாவரும் நலமடைந்தனர். துணிவோடுருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார் இயேசு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் அருமையான நிகழ்வு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை நீங்கள் அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நரேட்டிவ் மாதிரி சும்மா அழகாக கொடுக்கப்பட்டிருக்கும். முதலில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை கலிலேய கடலுக்கு செல்வதற்கு கட்டாயப்படுத்துகின்றார். இங்கே அவர் போங்கன்னு சொல்லலை, கட்டாயப்படுத்துகின்றார். கட்டாயப்படுத்தி சீடர்களை, நீங்கள் போங்க, நான் வருவதுக்கு முன்னாடி நீங்கள் மறுகரைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்களை கட்டாயப்படுத்தி படகில் ஏற்றுகின்றார். இந்த வார்த்தையை கவனிச்சுக்குங்க. சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சில விடயங்களை, ஆண்டவராகிய இறைவன் சில விடயங்களை கட்டாயப்படுத்தி இது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று சொல்லி அனுமதிப்பார். ஏனென்று சொன்னால் அந்த நிகழ்வின் மூலமாக நீ ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் அனுமதிப்பார். அதுபோல ஒரு நிகழ்வு தான் இன்றைய வாசகத்திலும் தென்படுகிறது. அவர் கட்டாயப்படுத்தி அவர்களை மறுகரைக்கு செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார். அந்த கலிலேய கடல் இருக்குதில்ல, வித்தியாசமான கடல். அது ஒரு கடல் கிடையாது, ஒரு மிகப்பெரிய ஏரி. ஆனால் அது அதனுடைய அளவு அதிகமாக இருப்பதால் அதை கடல்னு சொல்லிக்கிறாங்க. அது கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 700 அடி கீழே இருக்கும். எவ்வளோ கீழே இருக்குன்னா 700 அடி கடல் மட்டத்திலிருந்து கீழே இருக்குமா. அப்போ என்ன ஆகும்னு சொன்னா, எப்போதாவது மவுண்ட் ஹெர்மன் மலையிலிருந்து வரக்கூடிய குளிர் காற்று இந்த வெதுவெதுப்பான காற்றோடு சேர்கின்ற போது எதிர்காற்றாக மாறி என்ன பண்ணணும்னு சொன்னால் சீதோஷ நிலை எப்போ மாறும்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சீதோஷ நிலை கொண்ட கடல் தான் கலிலேய கடல். இது அங்கே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரியும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடியவர்களில் பேதுரு, அதை போல ஜேம்ஸ், அதை போல் அவரோடு சேர்ந்த இருவர் அந்திரேயா எல்லாம் மீன்பிடி தொழில் செய்தவர்கள். அவர்களுக்கு கடல் எப்படி போகும் எப்படி வரும்னு சொல்லி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கும் இந்த கடல் சவாலாக இருந்திருக்கின்றது. எப்போ போறாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை அனுப்பிவிட்டு இவர் மலையிலேயே தனியாக ஜெபம் செய்ய சென்று விட்டார். இவர்கள் கிட்டத்தட்ட பொழுது சாயுது, போறாங்க ரொம்ப தூரம் போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் எப்போ இவர்களுக்கு ஆண்டவர் தென்படுகின்றார் என்று சொன்னால் 4ஆம் காவல் வேளையில். 4ஆம் காவல் வேளைங்கிறது எப்போ அப்படின்னு சொன்னால் விடியற் காலம், கருக்கள் 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் தான் 4ஆம் காவல் வேளை. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3 காவல் வேளையிலும் இந்த சீடர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த கடலோடு போராடி இருக்கின்றார்கள். 9 மணி நேர போராட்டம்.
9 மணி நேர போராட்டத்திற்கு பிற்பாடு அவர்களுக்கு எல்லாமே அடங்கி போச்சு. இதுக்கு மேல எங்களுக்கு சத்தே இல்லை, இதுக்கு மேல எங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, போராடுவதற்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்னு சொல்ற வேளையில தான் ஆண்டவர் ரொம்ப தூரத்திலிருந்து வராரு. பாருங்கள் இறைவனின் இனியவர்களே, எப்போ தெரியுமா நமக்கு சோதனை வரும்? நமக்கு சக்தி இருக்கும்போது நமக்கு சோதனை வந்தா கூட எடுத்துட்டு நம்ம போயிடுவோம். ஆனால் என்னால் ஒன்றுமே முடியாதுங்கிற சூழ்நிலையில் எனக்கு போராட்டம் வரும்போது நான் அப்படியே அழுது புரண்டு போடுவேன். ஏன் கடவுளை எனக்கு மட்டும்னு சொல்லி என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் அந்த நேரத்தில் துணை இருப்பார் என்று காட்டுவதற்காக அங்கே வருகின்றார். வருகின்ற போது ஐயோ பேய் என்று அவர்கள் அச்சமுறுகின்றார்கள். ஆண்டவர் சொல்றாரு, நான் தான். தடவை சொல்றாரு, நான் தான். இந்த வார்த்தைக்கு கிரேக்கத்தில் என்ன சொல்றாங்கன்னு சொன்ன, ஏகோ எய்மி அப்படிங்கிற வார்த்தை சொல்றாங்க. ஐயாம், இந்த வார்த்தை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதா? பழைய ஏற்பாட்டில் மோசேட்ட சொல்லுவார், ஞாபகம் இருக்குதா? நான் தான் அப்படின்னு சொல்லுவாரு. ஐயாம் ஹூ ஐயாம், இருக்கின்றவராக இருக்கின்றவர் நான் அப்படிங்கிற வார்த்தையை திருப்பியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே அவர்களுக்கு மறுமுறையாக ஞாபகப்படுத்தினார். நான் தான், அஞ்சாதீர்கள், கலங்காதீர்கள், வெட்கி நாணாதீர்கள், நான் வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே தூய பேதுரு என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஆண்டவரே நானும் வரட்டுமாங்கிறாரு. நம்மெல்லாம் நினைச்சிட்டு இருப்போம் அவர் பயந்தாங்குழி அப்படின்னு. பயந்தாங்குழி இல்லை. 11 சீடர்களும் அங்கே அச்சத்தில் அந்த போட்டில் உள்ள உட்கார்ந்துருக்கும் போது, நான் வரேன், என்னுடைய ஆண்டவரை தேடி நான் முதல்ல ஆளாக வரேன் அப்படின்னு சொல்லி அவர் முன்னாடி குதிச்சார் தெரியுமா? இது பயத்தினால் அல்ல, ஆண்டவர் மீது கொண்டிருந்த அளப்பெரிய நம்பிக்கையினால் உள்ள குதிச்சிட்டாரு. குதிச்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன சோதனை. ஆண்டவரை பார்க்கின்ற வரைக்கும் அவருக்கு சுத்தி நடக்கிறது எதுவுமே தெரியல. ஆனால் சுத்தி இருக்கிறத கவனிச்சாரு, டிஸ்ட்ராக்ஷன். அப்படியே எல்லாமே போச்சு. முழுக போகிற இறைவா என்னை காப்பாத்து. அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, ஏன் நான் கூட இருக்கிறேன்டா, நான் கூட இருக்கிறேன், நீ ஏன் அச்சமுற, நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இறைவனின் இனியவர்களே, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்னோடு துணை நிற்கின்றார் என்று சொல்லி நான் நம்பும் போது நான் எதற்கும் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு விடயத்திற்கு அச்சப்படுகின்றேன் என்று சொன்னால் அந்த இடத்தில், அந்த விடயத்தில் ஆண்டவர் இல்லை என்று என் மனதார நான் நம்புகிறேன். அப்போதான் நான் அச்சப்படுவேன். ஆண்டவர் என்னோடு இருக்கின்ற போது எனக்கு என்ன கவலை வரும்? கண்ணதாசன் சொல்லுவார் தெரியுமா, ஆண்டவர்கிட்ட போய் கேட்டாராம், பிறப்பின் பின்னது ஏதென கேட்டேன், பிறந்து பாரன் இறைவன் பண்ணித்தான். அறிவன சொல்வது யாதென கேட்டேன், அழித்து பாரன் இறைவன் பண்ணித்தான். அன்பன சொல்வது யாதென கேட்டேன், அழித்து பாரன் இறைவன் பண்ணித்தான். பாசம் என்பது யாதென கேட்டேன், பகிர்ந்து பாரன் இறைவன் பண்ணித்தான். மனையாள் சுகமெனில் யாதென கேட்டேன், மணந்து பாரன் இறைவன் பண்ணித்தான். பிள்ளை என்பது யாதென கேட்டேன், பெற்று பாரன் இறைவன் பண்ணித்தான். முதுமை என்பது யாதென கேட்டேன், முதிர்ந்து பாரன் இறைவன் பண்ணித்தான். இறப்பின் பின்னது ஏதென கேட்டேன், இறந்து பாரன் இறைவன் பண்ணித்தான். ஆண்டவன்கிட்ட கேட்டேன், அனுபவித்தே தான் பெறுவது வாழ்வனில் நீ ஏன் என கேட்டேன். ஆண்டவன் என் அருகில் நெருங்கி சொன்னது, அந்த அனுபவம் என்பதே நான் தான் என்றான். இறைவனில் இனியவர்களே, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நகர்வுகளிலும் என்னோடு இருக்கின்றார் என்று சொல்லி நான் நம்பினால் எனக்கு எந்த அச்சமும் இருக்காது. நான் நம்ப தயாராக இருக்கின்றேனா? சிந்திப்போம். ஆமன். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய இதமான இவ்வலி இல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் மத நன்மைக்காகவும் புனிதரவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறக்க திருவுள்ளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அதன் ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் முற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமே வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்த தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்த அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களை கழித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் முது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், முது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணி நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலாக நீவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவுறச் செய்தலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியின் எச்சிலும் எங்கள் அனைவரும் மிதம் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்களை உலகிலும் முகவந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகவே புகழ்ந்தேத்தும் வரமருளும் என்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளை
மறையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெருக, முது ஆட்சி வருக, முது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகின்றோம். முதரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மற்ற உள்ளத்திற்கு இருப்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். நான் ஒருபோதுமே விட்டு பிரிய விடாதையும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரை நிலத்தில் எழுந்திரள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திறத்தும் உட்கொள்ளும் எங்கள் அனைவரையும் காத்து நிலை வாழ்வை அளித்திடுவதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று 100 தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவரே, எல்லா இனிமையும் பல் சுவையும் கொண்ட உணவை வானத்திலிருந்து எங்களுக்கு அளித்தீர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை இன்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தையே, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்றவர்களாக சென்று வாழுங்கள். வாழ்வின் வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி.
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.